பக்ரீத் பண்டிகையை ஒட்டி உதகையில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். இதனால் அரசு தாவரவியல் பூங்கா உள்ளிட்ட முக்கிய இடங்களில் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது. மலைகளின் அரசி என்றழைக்கப்படும் உதகைக்கு வார விடுமுறை மட்டுமின்றி தொடர் விடுமுறை நாட்களிலும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்வது வழக்கம். இந்த ஆண்டிற்கான கோடை சீசன் காலத்தில் மட்டும் 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் வந்து சென்ற நிலையில் கோடை விடுமுறை முடிந்து பள்ளி கல்லூரிகள் திறக்கப்பட்டிருப்பதால் கடந்த சில நாட்களாகவே சுற்றுலா பயணிகளின் வருகை குறைந்து காணப்பட்டது. இந்நிலையில் வார விடுமுறையுடன் பக்ரீத் பண்டிகையும் சேர்ந்ததால் தொடர்ந்து 3 நாட்கள் விடுமுறை கிடைத்துள்ளது. இதனால் உதகைக்கு ஆயிரக்கணக்கானோர் வந்துள்ளனர். பக்ரீத் ஹாலிடேஸ்ங்காட்டி 3 days லீவ் கிடைச்சங்காட்டி ஃபேமிலியோடு வந்திருக்கோம். இங்கே என்ட்ரி ஆனோன்னா ஃபுல்லாக க்ரீன் ஹவுஸ், இந்த கிளாஸ் ஹவுஸ் உள்ளே இருக்கிற ஃப்ளவர்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே வந்து க்ரௌட் வந்து அதிகமாக இருக்குது. ஆனாலுமே கிளைமேட் வந்து ரொம்ப கூலாக இருக்கிறதுனால ரொம்ப நல்லா இருக்குது. ஃப்ளார்ஸ் எல்லாமே ரொம்ப ஷோவில் சூப்பராக இருக்குது. கிளாஸ் ஹவுஸ் வந்திருக்கோம். கிளாஸ் ஹவுஸில் எல்லா ஃப்ளார்ஸுமே நீட்டாக அவ்வளோ ரிஃப்ரெஷிங்காக இருக்குது பார்க்குறதுக்கு. எல்லாருமே ஜாலியாக இருக்காங்க. அதனால் நல்லா இருக்கு கிளைமேட் எல்லாமே. அரசு தாவரவியல் பூங்காவை காண சுற்றுலா பயணிகள் அதிக ஆர்வம் காட்டுவதால் பூங்காவில் உள்ள கண்ணாடி மாளிகை, ஜப்பான் பூங்கா, இத்தாலியன் பூங்கா, கிக்யூ புல்வெளி ஆகிய பகுதிகளில் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. குறிப்பாக கண்ணாடி மாளிகையில் அடுக்கி வைக்கப்பட்டுள்ள மலர் தொட்டிகளை அவர்கள் கண்டு ரசித்தனர். உதகையில் நிலவும் இதமான காலநிலையை அவர்கள் அனுபவித்து சென்றனர். உதகை அரசு தாவரவியல் பூங்காவைப் போலவே தொட்டபெட்டா, ரோஜா பூங்கா, படகு இல்லம் உள்ளிட்ட இடங்களிலும் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.